ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள். இந்த வீக் சண்டே டெஸ்ட் சொல்லியிருக்கேன், A to E வரிசை வரைக்கும். இது படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா 1 ஹவரில் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத ஐடியா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கு மேலே நான் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொற்களை படிச்சிங்கன்னா உங்களால் எளிமையாக படிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, A to E வரிசை வரைக்கும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய நேம் ஒரு 40 நேம் வருது. அதை தனியாக எடுத்து எழுதிட்டேன். அது வீடியோ எண்டில் காமிக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோட்டு பின்னோட்டு எழுத்துக்களை எடுத்து எப்படி தனியாக எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் கொடுத்த கலைச்சொற்களை படிச்சிங்கன்னா மிக எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக A to E வரிசை 1 ஹவரில் முடிச்சிடலாம். இப்போ ஒரு சொல்லினுடைய இறுதியில் PHO BIA அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது அச்சம் சார்ந்த நோய்களாக தான் இருக்கும். இப்போ நான் எடுத்துக்காட்டெல்லாம் இந்த சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது இறுதியில் ITIS அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி சார்ந்த நோய்களாக தான் இருக்கும். அது ஒரு 2-3 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்குங்க. அடுத்தது ACUTE அக்யூட். இது ப்ரிஃபிக்ஸ் எழுத்து, முன்னாடி வரக்கூடிய எழுத்து. இப்படி வந்தது அப்படின்னா அது ஒரு முனைப்புறு வியாதி, அதாவது கடும் வியாதி, திடீர்னு வரக்கூடிய வியாதியாக தான் இருக்கும். அடுத்தது குரோனிக் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது நாட்பட்ட நோய் அல்லது நெடுநாள் உள்ள நோய் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அடுத்தது OMA அப்படின்னு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது கட்டி சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கும் அல்லது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கும். அதே மாதிரி CELE அப்படின்னு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது பிதுக்கம் அல்லது இரக்கம், வீக்கம், இந்த மாதிரி நோய்களாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, SIS அப்படி முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு நிலை அல்லது நோய் அல்லது ஒரு செயலை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, IA அல்லது Y இதில் முடிஞ்சது அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குறைபாட்டு நோய், அதாவது ஒரு வலி உணராத நிலை, நாக்கு இல்லாத குறைபாடு, மண்டையின்மை, இந்த மாதிரி ஒரு குறைபாட்டு நோயை குறிக்கிறதா இருக்கும். அடுத்தது பாருங்க, PATHY இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது நோய் அல்லது இடர் சார்ந்த நோயை குறிக்கும். அடுத்தது ALGIA இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது வலி, எரிச்சல் சார்ந்த நோய்களாக இருக்கும். அடுத்தது EMIA இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதியாக தான் இருக்கும். அடுத்தது URIA இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது சிறுநீர் சார்ந்த வியாதிகளாக தான் இருக்கும். அடுத்தது MEGALY இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது பெருக்கம் அல்லது மிகை, அதாவது இப்போ அங்க பாரிப்பு அப்படின்னா அது பெருக்கம் அல்லது பூரிப்பு, அந்த மாதிரி ஒரு பெருக்கம் சார்ந்த நோய்களாக தான் இருக்கும். அடுத்தது LYSAS இப்படி இருந்தது அப்படின்னா அது சிதைவு, அது சார்ந்த நோய்களாக இருக்கும். அடுத்தது PENIA இது பார்த்தீங்க இப்படி முடிஞ்சது அப்படின்னா அது குறைவு, சுண்ணாம்பு சத்து குறைவு, அது மாதிரி குறைவு சார்ந்த நோய்கள். அடுத்தது ECTOMY இது அகற்றுதல் அல்லது நீக்குதல், அந்த மாதிரி சார்ந்த நோய்களாக இருக்கும். சைடில் எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது RHEA இது மாதிரி உள்ளது முடிகிறது கசிவு அல்லது ஒழுகு, அந்த மாதிரி சார்ந்த நோய்கள். அடுத்தது PLASIA இது இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கும். அடுத்தது பாருங்க, STASAS இது பார்த்தீங்கன்னா தடை, நிறுத்தம், தேங்கல், இந்த மாதிரி நோய்களாக இருக்கும். அடுத்தது DYSல ஆரம்பிக்கிறது ப்ரிஃபிக்ஸாக இருந்தது அப்படின்னா பிறழ்வு அல்லது குறைபாடு, அதாவது பிறழ்வுனா செயல் இழப்புன்னு சொல்றது, அல்லது கடுப்பு, குறைபாடு, இந்த மாதிரி நோய்களாக தான் இருக்கும். அடுத்தது AN ஏல ஆரம்பிக்கிறது இன்மை, அதாவது இல்லாத நிலையை குறிக்கிறது அல்லது குறைபாடு, அந்த மாதிரி உள்ளதாக இருக்கும். அடுத்தது ANTARO இது பார்த்தீங்க அப்படின்னா இடத்தை குறிக்குது, முன் பக்கவாட்டு சுவர், முன்பேற்று அப்படிங்கிறது எந்த இடத்தைங்கிறத குறிக்குது. அடுத்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது சாராத அல்லது வெளியே அப்படிங்கிறது, அந்த மாதிரி நுரையீரல் சாராத காசநோய் அப்படிங்கிற மாதிரி வரும். எண்டு அப்படின்னா உள் அல்லது உள்ளுரை சார்ந்த நோய்களை குறிக்கும். அடுத்தது BI அப்படிங்கிறது இருங்கிற எண்ணிக்கையை குறிக்குது, அதாவது இருமுனை, இருதலை அப்படிங்கிற மாதிரி. CYT இது உயிரணு சார்ந்த நோய்கள். அடுத்தது பாருங்க, OSTUO இது மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னா எலும்பு சார்ந்தது. அடுத்தது CHONDRO அப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அது குருத்தெலும்பு சார்ந்ததாக இருக்கும். அடுத்தது நீரோ நரம்பு சார்ந்ததாக இருக்கும். ஓகே,
இது மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் எல்லாம் நோட் பண்ணிட்டேன். எதுவும் வந்து விடுபட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கூட விடுபட்டிருந்ததை வந்து எடுத்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், உறுப்புகள். அதில் வந்து என்னென்ன உறுப்புகள் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து 40 உறுப்புகள் வந்து எடுத்து தனியாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த உறுப்புகள் எப்படியே நான் காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் வந்து ஏன் இதை காமிக்கிறேன், ஏன் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்கல அப்படின்னா, பிடிஎஃபாக கொடுத்தா ரொம்ப சோம்பேறி ஆயிடுறீங்க. இந்த மாதிரி விஷயத்தையாவது நீங்கள் நோட் பண்ணி மைண்டில் ஏற்றினா மட்டும்தான் ஏற்ற முடியும். 40 உறுப்புகள் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் நோட் பண்ணிடலாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணுங்கள். 40 உறுப்புகள். இந்த ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொற்களை படிச்சிங்கன்னா மிக எளிமையாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து கலைச்சொற்கள் இப்படி படிச்சிங்கன்னா எளிமை தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இப்படியே இதை 40 மட்டும் நோட் பண்ணுங்கள். ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் நோட் பண்ணுங்கள். இதை நல்லா படிங்க. படிச்சுட்டு நான் கொடுத்துருக்கக்கூடியதை படிச்சிங்கன்னா வெரி 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 ஈஸி. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து இதே மாதிரி எல்லா சீரீஸுக்கும் வந்து நம்ம போடலாம். ஓகேவா? வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், போடலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.